2025 பிசிக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க படிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிவெளி பயிற்சி மையத்தில் பிசிக்காக நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 15லேருந்து தியரி ஃபிசிக்கல் ரெண்டுமே ஒரே இடத்துல. நீங்கள் பிசி எக்ஸாம் எழுதணும்னா 10th எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் 10th எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஏதாச்சும் டிகிரியோ ஏதாச்சும் ஹையர் ஸ்டடி பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. ஸோ எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்கப்புறம் இப்போ சொல்கிற ஏஜ் ரிலாக்ஷன் கொரோனாக்காக கொடுத்த ஏஜ் ரிலாக்ஷன் தான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஜென்ரல் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா 18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கோட்டாவில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 18 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். அதே பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அந்த மாதிரி கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் என்னென்ன ஈவெண்ட்னா கேர்ள்ஸு பாய்ஸுக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. பாய்ஸுக்கு 1500 7 மினிட்ஸ்க்குள்ளே ஓடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோப் இருக்கும். ரோப் வந்து 5 மீட்டர் ஏறினா சிங்கிள் ஸ்டார், 6 மீட்டர் ஏறினா டபுள் ஸ்டார். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் 380 குதிச்சா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் தான் கொடுப்பாங்க. அதுவே 450க்கு மேலே குதிச்சா உங்களுக்கு டபுள் ஸ்டார் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 400 70 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் 400 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார். அது 80 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார். கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 மீட்டர் வச்சுருப்பாங்க எண்டூரன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பால் த்ரோ, லாங் ஜம்ப், அப்புறம் 200 இந்த மாதிரி ஈவெண்ட்டு உங்களுக்காக கனெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க. அந்த ரிசல்ட்டில் யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கலும் நடத்துவாங்க. இதெல்லாம் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் யூனிஃபார்ம் போன்ற கனவு வந்து நினைவாகும். ஸோ உங்கள் கனவை நினைவாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.